ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஆதாரமான ஹதீஸ் என்ன? எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரலுகிறான். அப்ப சூரத்துல் பக்ரா என்கிறது 2 ஜுஸுவை விட நீளமானது. அதை ஓதுங்கள் என்றால் எந்த ஒரு வீட்டிலையும் சூரத்துல் பக்ரா ஓதப்படுவதில்லை. ஓதுங்கள் ஆதாரமான ஹதீஸ். உங்களுடைய வீட்டிலே ஷைத்தானுடைய அட்டகாசம் இருக்கு, ஜிங்களுடைய அட்டகாசம் இருக்கு என்று பெயருகிறீர்கள். சில மூட நம்பிக்கை ஒரு பரம். என்ன மூட நம்பிக்கை? பிள்ளைகளுக்கு பே பிடிக்கிறது என்றெல்லாம் பெயருகிறீர்கள். இந்த பயமெல்லாம் இருக்கிற வேளையில் நீங்கள் உங்களுடைய கெட்ட ஷைத்தானுடைய அட்டகாசத்தை விரட்டணும் என்றால் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். பிள்ளைகளும் ஆரோக்கியமாவார்கள், வீட்டினுடைய சூழலும் ஷைத்தானுடைய அட்டகாசம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் எதை போடுகிறோம்? டிவி ஓடுகிறது, நாடகம் ஓடுகிறது, ரேடியோ ஓடுகிறது. மவுத்துழுந்தால் மட்டும் யாசின் சூரத்து வருகிறது. அப்ப ஆதாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நம்பகமான செய்திகளை விட்டுவிட்டு இந்த மாதிரியாக இமாம்களால் சொல்லப்பட்ட நம்பகமற்றது என்று இனங்காணப்பட்டதை எடுத்து அமல் செய்கின்றோம்.